ஸோ ஓகே, நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதில் தேர்ட் கொஸ்டின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் கொஸ்டின் என்னன்னாக்கா கெட், சரி நம்ம கோட் பிளாக்ஸில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கெட் த ஹைட் அண்ட் பேஸ் வேல்யூ ஃப்ரம் த யூசர் அண்டு பிரிண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இது ஒரு பேசிக்கான ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை சி ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம சி ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் முதல்ல ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். int main ரிட்டன் 0 போட்டுக்கிறேன். நான் இன்டீஜரில் ஹைட்டோட வேல்யூ பேஸோட வேல்யூ நான் வாங்கிக்கிறேன். அதாவது டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் ஹைட், ஹச்சுக்கு ஹைட்டு ஹச்சுன்னு போட்டுக்கிறேன், பேஸுக்கு பீன்னு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு இந்த ரெண்டு வேல்யூ இருந்தால் போதும், நம்ம அவுட்புட்டு கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ ஏரியாவுக்கு நம்ம ஃப்ளோட்டில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஃப்ளோட்டில் எடுத்துக்கிறேன். ஃப்ளோட்டில் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஹைட்டோட வேல்யூ வேணும், நம்மளுக்கு பேஸோட வேல்யூ வேணும். நம்ம இந்த இடத்துல ரெண்டு இன்புட் தேவைப்படுது. அப்போ தான் நம்மளால் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் ரெண்டு இன்புட் வாங்க இருப்பாங்க. printf /n enter the height of the triangle அப்படின்னு ஒரு மெசேஜோட நான் இன்புட் வாங்கிக்கிறேன். கடைசியில் செமிக்கோலன் வச்சுக்கிறேன். அடுத்த ஸ்கேன்எஃப்பில் அந்த நான் வேல்யூவை நான் கெட் பண்ணிக்கிறேன். %d நம்ம இன்டீஜர் இங்கே யூஸ் பண்ணுறோம், அதனால் %d. நம்ம ஹைட்டில் இந்த இடத்துல நம்ம ஹைட்டு தான் கேட்டிருக்கோம், அதனால் நம்ம இதை ஹச்சில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹச் செமிக்கோலன் வச்சு முடிச்சுக்கிறேன். இப்போ printf, இந்த printf எதுக்குனாக்கா நம்ம பேஸோட வேல்யூ வாங்கிறதுக்காக. printf /n enter the base of the triangle. அப்படின்னு ஒரு மெசேஜோட நான் இன்புட் வாங்கிக்கிறேன். அடுத்து ஸ்கேன்எஃப்பில் நான் பேஸோட வேல்யூ வாங்கிக்கிறேன். இந்த இடத்துல %d தான் யூஸ் பண்ணோம். நம்ம இன்டீஜரில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்ம பேஸில் அட்ரஸ் ஆஃப் பேஸில் ஸ்டோர் பண்ணோம். இந்த இடத்துல ஆம்பர்சன் வரும், ஆனால் நம்ம அட்ரஸில் தான் ஸ்டோர் பண்ணுறோம், அதனால் இந்த இடத்துல அட்ரஸோட சிம்பிள் வரும். அடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல பேஸோட ஹைட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு, இங்கே பேஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இது ரெண்டையும் வச்சு நம்ம ஏரியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஓகே, 1/2ஓட வேல்யூ நம்ம 0.5ன்னு கூட எழுதிக்கலாம் இல்லையா? நம்ம 0.5 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போ நான் வெல்டன் ரன் கொடுக்குறேன். இப்போ நான் ஹைட்டோட வேல்யூ வந்து 3ன்னு கொடுக்குறேன். என்டர் த பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் நான் 5 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கால்குலேட் பண்ணி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 7.5000 வந்துச்சு. நம்மளுக்கு இத்தனை ஜீரோ தேவையில்லைனாக்கா நான் இந்த இடத்துல போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல எத்தனை ஜீரோ வேணுமோ அத்தனை பாயிண்ட் வச்சு 2ன்னு போட்டிங்கன்னா 2 டிஜிட் வரும். பாயிண்ட்டுக்கு எடுத்து 3 போட்டிங்கனாக்கா 3 டிஜிட் வரும். இப்போ நான் 2 போட்டுக்கிறேன், எனக்கு 2 டிஜிட் போதும். இப்போ பில்ட் ரன் கொடுக்குறேன், வேல்யூ என்டர் பண்ணுவோம். 3, 5, 4 ஓகே. இப்போ 6ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு எடுத்து 2 டிஜிட்டோட அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க.